இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பன்னீர் கீமா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய ஸ்டவ்ல வச்சு அதுல கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை அதுல போட்டுக்கலாம். ஆனியனை நல்லா வதக்குங்க. ஆனியன் ரொம்ப பொடியா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் தோசை சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ தக்காளிய மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்க அதை இதுல சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இந்த டிஷ் பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உப்பு போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வந்த உடனே இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் அண்ட் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1 minutes நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்பதான் நல்லா மிக்ஸ் ஆகும். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 2 minutes மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா பொடி பண்ணி வச்சிருக்க பன்னீரை இதுல போட்டுக்கிறேன். ரொம்ப வேகமா கிண்டி விட்டுட வேண்டாம், பிகாஸ் நல்லா கிண்டி விட்டுட்டா குழஞ்சு போயிடும். ஸோ மெல்லுலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம இதுக்கு தனியா சைட் டிஷ் எதுவும் செய்ய தேவையில்லை. இப்போ கொஞ்சோண்டு பட்டரை இதுல சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பன்னீர் கீமா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணலாம். நான் முன்னாடிலாம் நான்ஸ்டிக் தோசை தவால தான் தோசை சுடுவேன். பட் தோசை நல்லாவே வராது. இந்த தோசைக்கல்ல ரொம்ப ஃபாஸ்டா சூடாகிடும். சீக்கிரமா நம்ம தோசை சுட்டுடலாம். இதை நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இந்த தோசைக்கல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கல்லு நல்லா காஞ்சதும் தோசை ஊத்திக்கலாம். தோசை நல்லா வெந்த உடனே அதை திருப்பி போட்டு லைட்டா வேக விடுங்க. அப்புறம் உடனே திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் கீமாவை இதுல போட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு தனியா எதுவும் சைட் டிஷ் தேவையில்லை. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.